ஹாய், நான் உங்கள் மனசு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக். நேஷ்னல் கார்ஜியஸ் கிராண்ட்மா டே, ஜூலை 23. எனக்கு இந்த நாள் ரொம்ப பிடிச்சமான நாள். நான் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள். எனக்கு இந்த டே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னை சுற்றி இருந்த 2 கார்ஜியஸான க்யூட்டான ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு இல்லை. அவங்க 2 பேருமே என்னை நிறைய ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க, என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லியும் கொடுத்துருக்காங்க, நிறைய எனக்கு கெட்டதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்னை ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ண விதம் என் லைஃப்பை புரட்டி போட்டிருக்கலாம். பட் 2 பேருமே குட் ஏஞ்சல்ஸ். நான் என் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு அவங்க இல்லை. உங்களுக்கு பாட்டி இருந்தால் உடனே போய் பேசுங்க. அவங்களோட ஏஜை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கங்க. நிறைய வலியை தாண்டி தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. நமக்கு அவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க முடியாத ஜென்ரேஷனில் இருக்கோம். அதனால தான் கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிறத உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஹர்ட் ஆக மாட்டாங்க, நீங்களும் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். ஸோ டுடே நேஷ்னல் கார்ஜியஸ் கிராண்ட் மதர் டே. நம்ம பாட்டி தான் வேர்ல்டு பெஸ்ட் லேடி. நம்ம அவங்கள பாட்டின்னு கூப்பிடலாம், நானேன்னு கூப்பிடலாம், கிராண்ட்மான்னு கூப்பிடலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுவீங்க இல்லையா? ஸோ நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நமக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிற ஒரு பர்சன் நம்ம பாட்டி தான். ஸோ அந்த பாட்டி அவங்க வயசை மட்டும் பார்க்காம அவங்க நல்ல ஒரு வெல்விஷராக எடுத்துக்குங்க. ஸோ தேசிய அழகான பாட்டி தினம் ஜூலை 23 அனுசரிக்கிறாங்க இல்லையா? ஸோ பாட்டியோட போய் சந்தோஷமாக உட்காந்து பேசுங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஹாலிடேவை உங்கள் பாட்டி கூட கொண்டாடுங்க. அவங்கக்கிட்ட அன்பை காட்டுங்க. நிறைய அனுபவபூர்வமான பாடங்களை சொல்லி தருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் மேலே மேலே நீங்கள் போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அவங்கள பார்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அவங்கள விட அழகானவங்க யாருமே கிடையாது. யார் சொன்னால் 50+ மேலே இருக்கவங்க நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கக்கூடாது, க்ரீம்லாம் போடக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு? அவங்களும் எல்லா வேலையும் செய்யலாம் நார்மலாக இல்லையா? ஸோ அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னன்னா, ஃபிசிக்கலாக அவங்க ஏஜ்ட் ஆகிட்டாங்க, மென்டலி ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருப்பாங்க நம்மளை விட. அவங்க பண்ணுற வேலையை நம்மளால் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிரிஸ்கானவங்க. 1984 தான் ஒரு லேடி 50 வயசுக்கு மேலே பட்டம் வாங்கினாங்களாம். ஸோ வயசு ஜஸ்ட் நம்ப. ஸோ நம்மளோட கோல்டன் கேர்ள்ஸை நாம் பத்திரமா பார்த்துக்கணும். சீரியல் பார்க்குறாங்க, திட்டிகிட்டே இருக்காங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா நினைக்காம அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. நான் மிஸ் பண்ணுறேன், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. வெயிட், தேங்க்யூ சொன்னால் நான் அப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? இங்கே நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோமில் இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பாட்டியோட அன்பையும் அரவணைப்பும் புரிஞ்சவங்க ஓடி போங்க, போய் உங்கள் தாத்தா பாட்டியை வீட்டுக்கு ஓடிட்டு வாங்க. நான் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீங்கள் இருந்தும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ போயிட்டு உங்கள் பாட்டியோ தாத்தாவையோ ஓல்டேஜ் ஹோமில் இருந்தாங்கன்னா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க வீட்டுக்கே. அவங்களோட ஒரு நல்ல டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. குட்